ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏர்லி மார்னிங் சுட சுட ஒரு டீயோட டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 1.5 பேபியை வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்கள் வீட்டில் உங்கள் பேபி எப்படி சமாளிக்கிங்க சொல்லுங்கள். ஸோ பாப்பா எழுந்தக்குள்ளே அவளை வந்து தொட்டியில் போட்டு அதுக்கப்புறம் பெட்டெல்லாம் நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடை வந்து பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டெல்லாம் நீட் பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து ஏஞ்சோடனே குடிக்க தண்ணி வந்து ப்ரிப்பேராக எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளே கிச்சனில் வரதுக்குள்ளேயோ என் ஹஸ்பண்ட் வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த பக்கம் ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பு வேலை வந்து இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே நம்ம வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வீடை வந்து பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையானது வெங்காயம், தக்காளி, கார சட்னிக்கு தேவையானது. பாப்பாவுக்கு வந்து ஒரு சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சு வச்சிட்டோம்னா ஆப்பிள் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்ட்டு. ஆனால் அவள் சுத்தமாக சாப்பிடவே இல்லை. ஒரு வாட்டி சாப்பிட்டா, ஆனால் இப்போ வந்து அவள் சாப்பிடல. அவளுக்கு வந்து அந்த டேஸ்ட் பிடிக்கல. சரி, அது வேகிறதுக்குள்ளேயும் நம்ம வந்து வீடை வந்து பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பாப்பா ஆடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிட்டு இருக்கேன். இதுக்குள்ளே இட்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சட்னி வந்து மிக்ஸி போட்டால் எழுந்துருவா அப்படின்ட்டு அவள் ஏஞ்சி பின்னாடிக்கு சட்னி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் லிக்விடாக பாப்பா சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணி மாதிரி கரைச்சி சாஃப்டாக வந்துருச்சு இட்லி. ஸோ பாப்பாவுக்கும் இன்றைக்கி வந்து இட்லி தான் ஃபீட் பண்ணேன். இல்லைனா வந்து மம்மி ப்ரிப்பேர் பண்ண மல்டி கெயின் கஞ்சி வந்து கொடுப்பேன். இன்றைக்கி மார்னிங் எழுந்தோடனே இப்படி தான் வந்து டே போச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து 11 o'clock ஃப்ரூட்ஸும் அதுக்கப்புறம் வந்து லன்ச் ப்ரிப்ரேஷன் தான் வந்து பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி சிம்பிள் லன்ச், அதனால் நான் வந்து இதையோட வீடியோ முடிச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் உங்கள் பாப்பாங்களை வச்சு எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க, மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.